லாஸ்ட் ஒன் செலிப்ரேஷன் ஃபார் தளபதி விஜய். என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். 2025ல் எங்க ஜெனரேஷன் ஏடிஎம் பக்கமே போறது இல்லையா? ஏன்ற நம்மளால 3 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியாது. எவ்ரி 15 செகண்ட்ஸ் நம்ம மைண்ட் வந்து ஒரு டோப் மைண்ட் இட்டு கேட்குது. ஆனானப்பட்ட வசூல் ராஜாவே ராங் சைடு எடுக்க வச்சிட்டியா நீ? என்னாச்சு திரு? வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு மச்சி. அவன் திரும்பி வரணும்னா மண்ணுக்குள்ளது முளைச்சுதான் வரணும். என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்கிறதுக்காக என்ன அவதாரமா? வணக்கம் நண்பா. ஸோ டிசம்பர் 2025 வந்துருச்சு. 2025 முடிஞ்சிருச்சு. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு? எனக்கு இந்த வருஷம் ஒரு விண்டோஸ் அப்டேட் மாதிரி தான் போச்சு. ஒரு விண்டோஸ் அப்டேட் அப்புறமும் நம்மளுக்கு புது புது ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், புது புது அப்டேட் வரும். டியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளோவா சார் பிரச்சனை? இல்லப்பா, நான் குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்லை சார். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக பழைய அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த வருஷம் பழைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா, புரியும்படியா சொல்லு. கொஞ்சம் 2025 ரீகேப் பண்ணி பார்ப்போமா? கொஞ்சம் சுற்றி பாருங்க. ஜான் சீனா யூ கான் see மீன்னு சொன்னவர் இதுக்கப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே தெரிய மாட்டார். John brings a great love. Hope if everybody runs, you choose to stay. நம்ம தளபதி விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு செக்ரட்டரியேட் தேட போயிட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க 2025 ஜஸ்ட் another yearன்னு. ஆனால் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் இந்த வருஷம் நம்மளை பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ உங்க ஷார்ட்டா உங்க புரியுற மாதிரி எப்படி சொல்றது? இந்த வீடியோ வெறும் ரீகேப்பாக மட்டும் இருக்க போகிறதில்ல, இது ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க போகுது. நம்ம கையிலேருந்து நம்மளுக்கே தெரியாமல் சைலண்டாக தொலைஞ்சு போன பல விஷயங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட். நண்பா, எப்போ உங்கள் வேலெட்டில் கடைசியாக ஒரு 500 ரூபாய் நோட்டை கிறிஸ்பாக வச்சு பார்த்தீங்க? ஏன்ற எப்போ கடைசியாக உங்கள் வேலெட்டில் சில்லறை சுட்ட கேட்டுச்சு? ஏன்ற ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 2025ல் எங்கள் ஜென்ரேஷன் ஏடிஎம் பக்கமே போகிறது இல்லையா? அதாவது இங்கே காசுன்றது வெறும் நம்பராக மாறிடுச்சு. இந்த ஜிபேயில் வர டிக்குன்னு மார்க்கும் ஒரு டிங்குன்ற சவுண்டும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருச்சு. இப்போ எதுக்கு அனாவசியமா நீ உணர்ச்சி வசப்படுற? ஆனால் அப்போல்லாம் நம்ம அந்த உண்டியலில் ஒரு ரூபாவாக காயின் சேர்க்குற அந்த சுகம் போச்சு. புது நோட்டு ஸ்மெல் போச்சு. இப்போது மணின்றது வெறும் டிஜிட்டல் நம்பர் ஆகிடுச்சு. இப்போ பாக்கெட் மணின்ற ஒரு விஷயமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஐகானிக் ட்ரேடர்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா? டேட்டா சர்ச் பண்ணி பார்க்கும்போது 1990ஸில் 25,000க்கும் மேற்பட்ட சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் இருந்திருக்கு. ஆனால் இப்போது 2025 செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 6,000 சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் மட்டும்தான் இருக்குது. மல்டிப்ளெக்ஸ் ஏரா மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அந்த 100 ரூபாய் கொடுத்த டிக்கெட், அந்த மடக்கிற சேர், அந்த ஃபேன் சத்தம் இதுக்கப்புறம் இருக்க போகிறதில்ல. நம்ம தேட்டர்ஸில் நான் வெறும் படம் பார்க்க போகல நண்பா, திருவிழா கொண்டாட போகணும். ஒரு நாள் படம் பார்க்குறது நம்மளுக்கு ஒரு நாள் ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த க்யூவில் டிக்கெட் வாங்குற யாராக மாறிடுச்சு. ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான் இப்போ ஓன்லி ஆப்ஷனாக மாறிடுச்சு. சைலண்ட்டாக மல்டிப்ளெக்ஸ் தான் நியூ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மாறின ஒரு புது ரூல். அட்டென்ஷன் ஸ்பேன், இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்ன விஷயப்பா? ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக எந்த படம் பார்க்கும்போது உங்கள் மனசில் ஆழமாக நின்றுச்சு? ஞாபகம் இருக்கா? ஏன் இப்போ வர படங்கள் நம்ம மனசில் நிற்க மாட்டிருக்கு? எந்த படம் பார்த்தாலும் போர் அடிக்குது. ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற பழக்கமே விட்டு போயிடுச்சு. நம்மளால் 3 மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்க்க முடியாது. எவ்ரி 15 செகண்ட்ஸ் நம்ம மைண்டு வந்து ஒரு டோப் மைண்ட் இட்டு கேட்குது. ஹியூமன்ஸ்க்கான ஆவரேஜ் அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து 42 செகண்ட்ஸ்லேருந்து 8 செகண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. அது காரணம் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட சோஷியல் மீடியாஸ் தான். அதில் கொடுக்குற மினிட்ஸ்க்கான செகண்ட்ஸ்க்கான டோப் மைண்ட் இட்டு உங்களை டீப் ஃபோக்கஸ்லேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொண்டு வந்துட்டுருக்கு. ஸோ லைஃப் ஸ்டைல் மாறினா என்ன? எல்லா வருஷமும் மாறுறது தானே. இந்த விஷயம் இது மாறும், அந்த விஷயம் அதை மாறுன்றது மாறிட்டு இருக்கிறது தானே. ஸோ பட் இருந்தாலும் ஏன் 2025 இவ்வளோ ஹெவியாக இருக்குது? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். நம்ம சைல்ட்ஹுட் ஹீரோஸ், த லெஜெண்ட்ஸ் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் ஜான் சீனா. தளபதி விஜய் வரவே மாட்டேன் தெரியும்ல. ஜனவரி 2026.
ஜனநாயகன். ஒன் லாஸ்ட் டைம் ஆஃப் தளபதி விஜய். முப்பது வருஷம் நண்பா, 30 வருஷம். ஸ்கூல் லீவ் போட்டால் தளபதி படம், காலேஜ் பங்க் அடிச்சா தளபதி படம். லாஸ்ட் ஒன் டே ஒரு சகாப்தம் முடிச்சு போச்சுல, அவ்வளவுதானே நம்மலாம். லாஸ்ட் ஒன் செலிப்ரேஷன் ஃபார் தளபதி விஜய். என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா. அது ஒரு ஃபேர்வெலாக இருக்க போது, ஒரு ட்ரிபியூட்டாக இருக்க போது. கடைசியா ஒரு குட்டி இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடைசி ஃபேன் பாய் மந்த், கடைசி ஃபேன் பாய் டைம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூஸ் சேனலில் தான் நிறைய பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம தான் கடைசி ஜென்ரேஷன் டு விட்னஸ் த தளபதி எரா இன் இட்ஸ் பீக். ஒன் லாஸ்ட் டைம். த மேன், த மித், த லெஜண்ட் MS தோனி. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா. எனக்கு கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் MS தோனி பற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். 2025 தான் நம்ம விட்னஸ் பண்ணோம். கேப்டன் கூலாக இருந்தவர் ஜஸ்ட் அனதர் ஃபினிஷராக மாறிட்டார். இதுக்கப்புறம் ஒரு கேப்டன்சி பண்ணுவார், IPL ஆடுவார்ன்றத ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மேஜரான டைட்டன்ஸ், ஒரு பக்கம் விராட் கோலி, ஒரு பக்கம் ரோஹித் சர்மா. அவங்க ரெண்டு பேர் ரிட்டைர்மெண்ட்டை பார்த்தோம். இந்த T20 வேர்ல்ட் கப் தான் அவங்களோட கடைசி வேர்ல்ட் கப்பாக இருக்க போது சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த IPL மேட்ச்சும் சரி, ICC டோர்னமெண்ட்டும் சரி, எந்த டீம் இதுக்கப்புறம் இருக்க போகுது, கிரிக்கெட் இதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் நம்மெல்லாம் விட்னஸ் பண்ண அந்த கோல்டன் ஏஜ் முடிஞ்சது. விஜய் பொலிட்டிக்ஸ் போயிட்டாரு, தோனி ரிட்டையர் ஆகிட்டாரு, டெக் மாறிடுச்சு, உலகம் மொத்தமாக மாறிடுச்சு. ஆனால் உண்மையான லாஸ் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன பையன்தான், த சைல்ட் இன்சைட் யூ. இப்போ உங்கள் வயசு 23லேருந்து 27க்குள்ளே இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக்காக இருந்திருக்கும். இந்த வருஷம் உங்களை செருப்பால் அடிச்சிருக்கும். இந்த வருஷம் உங்கள் ஃப்ரெண்டு குரூப்பில் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க? என்னடா அது? லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் நோக்கி போயிட்டாங்க. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. டீ கடை கூடும்போது கால் பண்ண உடனே வர ஃப்ரெண்டு திடீர்னு இப்போல்லாம் மச்சான் வேலை இருக்கடா, ஆஃபீஸ் டைம் தான், வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு இருக்கான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இன்னும் அவ்வளவுதான்டா. வளர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்து போயிருவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ வெறும் வாட்ஸ்அப் குரூப் காலில் முடிஞ்சிருச்சு. கால்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல் ஷேர் பண்ணுறதோட முடிஞ்சிருச்சு. பூரா கரெக்டா சொல்றீங்களா? புரியாது. உங்கள் அப்பா அம்மாவை கவனிச்சிருக்கீங்களா? உங்கள் அப்பாவுக்கு முடி இன்னும் கருப்பாக தான் இருக்கா? உங்கள் அம்மா நடக்கும்போது ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த வருஷம் 2025 நம்ம வீட்டு குழந்தை லிஸ்ட்டில் இருந்து கார்டன் லிஸ்ட்டில் மாறிட்டோம். கவலை இல்லாமல் தூங்கின அந்த நாட்கள் மறந்து போச்சு. இப்போ தூங்கும் போது அடுத்த மாதத்தோட EMI, அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோன்றது தான் ஓடிட்டுருக்கோம். அந்த யங்கர் சைல்டு நியூ அது எப்போ டாட்டா பாய் சொல்லிட்டு போயிட்டான். அது உங்களுக்கு தான் தெரில. இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு எப்பயோ கிளம்பிட்டான். ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ஐ நோ. பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு இதெல்லாம் நம்ம ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம்? ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம அவ்வளோ லவ் வச்சுருக்கோம். இதுக்குள்ளே தளபதி போவார்னு தெரிஞ்சுதா நம்ம கோட் படத்தை அப்படி செலிப்ரேட் பண்ணோம். தலை துணி ரிட்டையர் ஆக போகிறேன்னு தெரிஞ்சுதான் தொண்டை கிளியாக கற்றணும். சைல்டுஹுட் முடிய போகும்னு தெரிஞ்சுதான் மெமரிஸை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். 2025 நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒரு ப்ரைடை கொடுத்துருக்கு, ஒரு கெத்தை கொடுத்துருக்கு. அதாவது தளபதி டான்ஸ் ஆடும்போது நான் இருந்தேன், தலை தோனி 6 அடிக்கும் போது நான் இங்கே இருந்தேன், ஜான்சனோட கடைசி மேட்ச்சில் நான் அங்கே இருந்தேன், உலகமே டிஜிட்டலாக மாறும்போது நான் அங்கே மனுஷனாக இருந்தேன். தளபதி விஜய் என்னதான் சினிமா விட்டு போனாலும் அவர் விட்டு போன லெகசி ரொம்ப பெருசு. தலை தோனி ரிட்டையர்ட் பண்ணாலும் அவர் கொடுத்த மெமோரிஸ் ரொம்ப பெருசு. ஜான்சினா கடைசி மேட்ச்சில் டேப் அவுட் பண்ணாலும் அவர் சொன்ன அந்த 3 வேர்ட் நெவர் கிவ் அப் ரொம்ப ரொம்ப பெருசு. கட்சியா ஒரே ஆட்டம். லவ் யூ ஆல். கடைசியாக உங்கள் மனசில் இருக்கிற சின்ன குழந்தைய மட்டும் விட்டுறாதீங்க. என்னதான் ஆனாலும் லைஃப்பில் நெவர் கிவ் அப். ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் 2026. உங்களை டிவி மானிட்டர்ல பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் 2026. உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணுறேன்
உங்கள் நான். பாய். இன்று போய் நாளை வாரே. டிங் டிங் பிடிச்சா இதான். டிங் டிங் ப்ரோ கட்டு ப்ரோ. கண்டதை பேசி வைப்போம். கண்டதை பேசி வைப்போம். கட் டிங் கட் கண்டதை பேசி வைப்போம். டிங் லவ் யூ ஆல். டிங் அச்சா பொண்ணு பார்த்துட்டு இருந்தா என்ன லவ் யூ சொன்ன தப்பா இருந்துச்சு மாட்டாங்களா அவங்க? கண்டதை பேசி வைப்போம். அப்படி இல்லையா? இது ஒரு நல்ல ஃபேனா இருக்கே. இது ஒரு நல்ல ஃபேனா இருக்கே. டிங் கொட்ட போறேன் குடுப்பேன். இப்ப சொல்றாயா என் நிலத்துல ஒரு பகுதியை 15 அடியில தண்ணி வர்ற அந்த கிணத்தி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். எங்க நாயகரை கொடுக்க சொல்லுவா. பெரிய மனுஷன் உட்கார்ற சபைக்கிறியா? நானா தான்